Taste the Daily. திருச்சி மாநகராட்சி நிர்வாகத்தையும் நிர்வாக திறனற்ற மக்கள் விரோத விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசையும் கண்டித்து திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிர்வாகத்திறனற்ற பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினின் தலைமையிலான கடந்த 43 மாத கால விடியா திமுக ஆட்சியில் மக்களுக்கு பயன் தரும் திட்டங்கள் எதையும் நிறைவேற்றாமல் அரசு நிதிகள் சுயநலத்தோடு பல்வேறு வகைகளில் வீணடிக்கப்பட்டு வருகிறது என சாடியுள்ளார். அதேபோல் மக்கள் நிம்மதியுடன் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமலும் பல்வேறு வரிச் சுமைகளை மக்கள் மீது சுமத்தியும் சர்வாதிகார போக்கோடு இந்த அரசு செயல்பட்டு வருவது மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாகும் என குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் திருச்சி மாநகரின் மையப்பகுதியில் ஆமை வேகத்தில் நடைபெறும் பாலப்பணிகளால் ஏற்பட்டுள்ள கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வேலைக்கு செல்பவர்கள், மாணவ மாணவிகள், வியாபாரிகள் என அனைவரும் 3 முதல் 5 கிலோமீட்டர் வரை சுற்றிச் செல்லும் சூழ்நிலை உருவாகியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மாநகராட்சிக்கு செலுத்தப்படும் சொத்து வரி, குடிநீர் வரி, பாதாள சாக்கடை வரி போன்ற வரிகளை தாமாக செலுத்துபவர்களுக்கு விதிக்கப்படுகின்ற அபராதத்திற்கு மாதம் 1% என்ற முறையில் வட்டி வசூலிக்கப்படுவது மற்றும் தொழில் வரி கடுமையாக உயர்த்தப்பட்டு வரலாறு காணாத வகையில் குப்பை வரியும் உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறாக அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கின்ற வகையில் வரிகளை கடுமையாக உயர்த்தியும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தாமலும் இருந்து வரும் மக்கள் விரோத விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும், நிர்வாக சீர்கேடுகளுக்கு காரணமான திருச்சி மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக திருச்சி மாநகர் மாவட்டத்தின் சார்பில் வரும் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் சிந்தாமணி அண்ணா சிலை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் தலைமையிலும், திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் திருச்சி மாநகராட்சி முன்னாள் துணை மேயருமான J. சீனிவாசன் முன்னிலையிலும் நடைபெறும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைத்து கழக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகளும், வியாபாரிகள், பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அதிமுக பொதுச் செயலாளர் அழைப்பு விடுத்துள்ளார்.